இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சு பழம் தேவைப்படும். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 2 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பழத்தோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. இந்த தோலை வந்து நம்ம கீழே போட்டுற வேணாம். இதை வந்து எடுத்து வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை பொடிச்சு நம்ம வச்சிட்டோன்னா ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம அந்த கடலை மாவு இதெல்லாம் போட்டு ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லது. இது ஃபேஸ் பிரைட்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோட மேலே வந்து இந்த வெள்ளையாக ஒரு லேயர் இருக்கும் தெரியுமா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ரெசிபி வந்து கசப்பாயிடும். அதனால் அதை கவனமாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பழத்தோட நடுவில் இருக்கிற இந்த வெள்ளையாக ஒரு நார் மாதிரி இருக்கு இல்லையா சென்டரில், அதையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகம் புளிப்பில்லாத ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பழம் தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழம் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம வெட்டி எடுத்த பழத்துண்டுகளை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை வந்து நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணலை, ஃபுல்லாக அந்த ஒரு ஃபுல் பழத்தையே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்ட் பிளெண்டர் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே அதுக்கான பர்ச்சேசிங் லிங்க் கொடுக்குறேன். போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது நமக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து 125 ml தண்ணி பிடிக்கக்கூடிய அளவு உள்ள கப்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது முட்டையும் சீனியும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரால் தான் அடிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வெளிர்ன கலராக நம்ம முட்டை மாறுற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் ஹேண்ட் விஸ்கால் அடிக்கிறீங்கன்னா நல்லா மேபி ஒரு 10 நிமிஷம் அடிக்க வேண்டியிருக்கும். நல்லா ஹை ஸ்பீடில் நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது முட்டையும் சீனியும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் நம்ம வெட்டும்போது எடுத்து வச்சோம் இல்லையா ஆரஞ்சு பழ தோல், அதை எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்தா போதும், அதிகம் சேர்த்துட்டோன்னா கசப்பு தட்டிடும். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த தோலை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். துருவும் போது ரொம்ப கவனமாக துருவுங்க. அந்த ஆரஞ்சு கலராக உள்ள இடத்த மட்டும் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை கலராக உள்ளது நீங்கள் வந்துருச்சுன்னா அதுவும் ரொம்ப கசப்பு தன்மை வர்றதுக்கு காரணமாயிடும். ஸோ இப்போ வந்து இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா ஆரஞ்சு பழத்தை நல்லா அரைச்சி எடுத்து சொல்லி அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அப்படிங்கிறது திரும்பவும் நான் சொல்கிறேன் 125 ml பிடிக்கக்கூடிய கப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே அளவு ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு ஆயில், ஏதாவது ஒரு ஆயில், நம்ம வீட்டில் இருக்க குக்கிங் ஆயில் கூட ஓகே தான். வெஜிடபிள் ஆயிலாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போது இதில் 1/2 கப் அளவில் மைதா மாவு சேர்த்துக்கணும். கூடவே 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் மைதா சாப்பிட மாட்டிங்கன்னா இதே ரெசிபி வந்து நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். எப்போவுமே கேக் செய்யும்போது மாவை வந்து ஒரு ஜல்லடையில் சேர்த்து சலிச்சிட்டே சேருங்க. அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். சிலர் வந்து 2 தடவை கூட சலிச்சு எடுப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக வரும் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரே ஒரு வாட்டி தான் சலிச்சு எடுத்துக்குவேன் எப்போவுமே. இப்போ மாவை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாத மாதிரி. மாவு பார்த்துக்கோங்க, இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு மாதிரியான பதத்தில் இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம முட்டையோட சைஸ் பொறுத்து அல்லது ஆரஞ்சோட சைஸ் பொறுத்து கூட இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணி இது வந்து இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டரோ நெய்யோ அல்லது ஆயிலோ எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மாவு தூவிட்டு அதை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு
பாதி அளவு மாவை மட்டும் நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துக்கிட்டேன். மீதி இருக்க மாவில் வந்து 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி நெஸ்கஃபே கோல்டு யூஸ் பண்ணுறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அந்த காஃபி தூள் காஃபி கலந்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பாதி மாவில் வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்து செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காஃபி கலந்து எடுத்துருக்க கேக் பேட்டரை எடுத்துகிட்டு, நம்ம ஆல்ரெடி தனியாக ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா கேக் டின்னில், அந்த மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ரேண்டமாக, நீங்கள் இப்படி தான் ரவுண்ட் ஷேப்பில் தான் ஊற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமாக ஊற்றி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன டூத் பிக்கால் ஒரு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக நம்ம கலந்து விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கேக் வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த கேக்கை வந்து நான் என்னோடய ஏர் ஃப்ரையரில் தான் செஞ்சுக்க போகிறேன். என்னோடய ஓவன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓவனில் பண்ணுறீங்க அப்படின்னா 170 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கேன். அல்லது உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டவ் டாப்லேயே எப்படி கேக் செய்கிறதுங்கிற நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதுக்கான மெத்தட் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஸ்டவ் டாப்லேயே கூட நீங்கள் இந்த கேக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். 45 மினிட்ஸ் கழித்து ஒரு சின்ன ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா கேக் அதில் எதுவும் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம கேக்கை எடுத்துட்டு, அந்த கேக் சூடாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக அது நல்லா சோக் ஆகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். பால் வந்து சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பால் நல்லா உள்ளே உறிஞ்சினதுக்கப்புறமா அது மேலே நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் தூவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்கன்னா பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்லையோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ போடுற வீடியோஸ் அப்லோட்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.